ஐயா அவர்கள் உருவத்திலே இங்கே இல்லை என்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது. சில நேரத்தில் சாமி கொஞ்சம் கோவம் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், திருவிழா எடுப்போம், நெருப்பு மெதிப்போம், இதென்னமோ காவடி எடுப்போம், என்னென்னமோ செஞ்சுட்டு இருப்போம். இதுல என்ன பிரச்சனைனா பூஜாரி தான் பிரச்சனை. இன்னைக்கு ஐயாவை சுற்றி இருக்கின்ற ஒரு சில சுயநலைவாதிகள், இந்த குள்ளநெறி கூட்டமா, தீய சக்திகளா, எல்லாத்துக்கும் வேற எனக்கு வழி அவ்வளோ வழின்னா தாங்கிட்டு இருக்கிறேன். நான் தூங்கியே எவ்வளவு நாள் ஆகும். ஒரு தலை பக்கமா செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்குது. தினம் ஏதாவது ஒரு செய்தி, தினம் நம்மளை பத்தி, நம்மளை பத்தி, என்ன பத்தி, இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இதை செஞ்சுட்டான், அப்படி செஞ்சுட்டான், பேசிட்டா என்ன, பேசாம என்ன இருக்கு. நான் ஒரு முறை 2 முறை கிடையாது, 40 முறை பேசாமலாம் இருந்தேன். நேற்று கூட நான் பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் நான் இருப்பவன் அல்ல. என் மீது பாசத்திலும் அன்பை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதைவிட என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது. உங்களை பொறுப்புடன் கடமையுடன் நான் வழி நடத்துவேன். நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய வழிகாட்டி. அவர்தான் எல்லாம். நம் இயக்கம், நம் கட்சி, இந்த சமுதாயம், அவருடைய கொள்கைகளை நாம் பின்பற்றுகின்றோம். மருத்துவர் ஐயாவுடைய பல லட்சியங்கள், பல கனவுகள், அதை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். அதில் மிக முக்கியமானது வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும். தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே அனைத்து நிலை சமுதாயங்களுக்கும், குறிப்பாக பின்தங்கிய நிலையில் உள்ள சமுதாயங்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும், இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற நோக்கம் மருத்துவர் ஐயாவுடைய லட்சிய கனவுகள். அதுபோன்ற கனவுகள் எல்லாம் நாம் இணைந்து நாம் நிறைவேற்றுவோம். இந்த பொதுக்குழுவிலே பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் முக்கியமான தீர்மானம் அரசியல் தீர்மானம். இந்த அரசியல் தீர்மானத்தில் முக்கிய முடிவை நாம் எடுத்திருக்கின்றோம். அதில் ஒன்று தெளிவாக இந்த தீர்மானம், இந்த பொதுக்குழு வாயிலாக நாம் சொல்லியிருக்கின்றோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசை வெளியேற்றுவோம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று அரசியல் தீர்மானத்தை ஒருமனதாக நாம் நிறைவேற்றியிருக்கின்றோம். நமக்கு 2 இலக்குகள் இருக்கிறது. ஒன்று, யார் வர வேண்டும், அடுத்தது யார் வரக்கூடாது. இப்பொழுது நம்முடைய ஒரு இலக்கு யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தெளிவுபடுத்திவிட்டோம், முடிவாக இருக்கின்றோம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று அதை நாம் தெளிவாக இருக்கின்றோம். அதைத்தான் நான் இந்த நடைபயணத்திலே தெரு தெருவாக, வீதி வீதியாக சொல்லி வருகின்றேன். இவர்கள் வரக்கூடாது, திமுக வரக்கூடாது, திமுக மீண்டும் வரக்கூடாது. மீண்டும் நான் சொல்கின்றேன், நம்முடைய வழிகாட்டி ஐயா அவர்கள் தான், நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்கள் தான். ஐயா அவர்கள் உருவத்திலே இங்கே இல்லை என்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது. இது ஐயாவுடைய நாற்காலி. ஐயா நம்முடைய நிறுவனர், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே வேளையிலே பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்காக நான் ஆசைப்படுபவன் கிடையாது. என்னை தெரிந்தவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்று காலத்தின் கட்டாயத்திற்காக, உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக இங்கே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன்.
இது ஒரு சாதாரண இயக்கம் கிடையாது. நம் கட்சி சாதாரண கட்சி கிடையாது. ரத்தம், வேர்வை, தியாகம், உயிர் தியாகம் இதை சிந்தி லட்சக்கணக்கானவர்கள் உயிரை நீத்து, நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரை நீத்து, லட்சக்கணக்கானவர்கள் தியாகம் சிந்தி சிறைக்கு சென்று சிறிய சிறிய அளவில் நாம் இயக்கத்தை நாம் வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இயக்கம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கம். நான் சொல்லியிருக்கின்றேன், ஐயாவுடைய நாற்காலி நிரந்தரமான ஒரு நாற்காலி ஐயாவுக்கு. ஐயாவுடைய நாற்காலி இது. ஐயா எப்போனா இங்க நாற்காலிக்கு வரலாம், நிச்சயமாக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சில நேரத்தில் சாமி கொஞ்சம் கோபம் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், திருவிழா எடுப்போம், நெருப்பு மெதிப்போம், என்னென்னமோ காவடி எடுப்போம், என்னென்னமோ செஞ்சிட்டு இருப்போம். இதுல என்ன பிரச்சனைனா பூஜாரி தான் பிரச்சனை. நம்ம என்னென்ன செய்யறோமோ செய்யறோம், சாமிக்கு என்னென்ன வழிபாடு செய்யறோமோ செய்யறோம். ஆனா அந்த பூஜாரி இடையில கொஞ்சம் தடை. அதேதான் இன்னைக்கு ஐயா அவர்கள் ஒரு தேசிய தலைவர், ஒரு சாதனையாளர், ஒரு சமூக சீர்திருத்தவாதி, சோசியல் ரிஃபார்மர். ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்பது இந்தியாவிலே அதாவது மொத்தத்தில் ஒரு 5 பேர் 6 பேர் தான் இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட யாரும் இருக்கிறது கிடையாது. 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுத் தந்தவர், நமக்கெல்லாம் அரசியல் கற்றுக்கொண்டது, சமூக நீதி என்றால் நமக்கெல்லாம் பாடம் கொடுத்தது, கற்றுக் கொடுத்தது ஐயா அவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு ஐயா அவர்களால் இந்த இயக்கத்தை, நம் கட்சியை நிர்வகிக்க அதில் ஒரு சூழல் இருக்கிறது. இது சில செய்திகள் என்னால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழல். அந்த காரணத்துக்காகத்தான் நான் ஒன்னும் ரொம்ப பிடிவாதக்காரன் கிடையாது. நான் சொல்றது நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம். இதுவே ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா நான் யோசிக்கவே போறது கிடையாது. எனக்கு இந்த பதவி, பொறுப்பு, அது இதெல்லாம் நிச்சயமா என் மனசுல எதுவுமே கிடையாது. எனக்கு இந்த பதவி வேணும்னா நான் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கேட்டு வாங்கிட்டு இருப்பேன். நான் எனக்கு அவசியமே இல்லை. அதுக்காக நான் வரல, பதவி பொறுப்புக்காக நான் வரல. நான் என்னுடைய நோக்கமே இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், சமுதாயத்தை வழி நடத்தணும். இந்த சமுதாயத்துக்காக தான் கட்சியை தொடங்கினார், சமூக நீதிக்கு தான் கட்சி தொடங்கினார். அதுதான் அந்த அடித்தளம் தான். இன்னைக்கு ஐயாவை சுத்தி இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதிகள் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. இல்ல குள்ளநெறி கூட்டமா, தீய சக்திகளா, பூஜாரியா, இவங்க ஒன்னும் திருப்பி மாத்தி சொல்லாததெல்லாம் சொல்லி, செய்யாத ஒன்னும் பொய்ய சொல்லி, இதே சொல்லி ஒரு சில பேர், நிறைய பேர் உங்க மனசுலதான் எவ்வளவு வலி இருக்கும்னு எனக்கு தெரியுது. எனக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, உங்க ஒவ்வொரு மனசுலயும் இந்த கண்ணு வேணுமா, இந்த கண்ணு வேணுமா என்ன சொல்லுவீங்க? 2 கண்ணு வேணும் தானே சொல்லுவீங்க. இல்ல இந்த கண்ணு தானே முக்கியம் யாராவது சொல்லுவீங்களா? உங்க வலி என்னால புரிய முடியுது. ஆனா எல்லாத்துக்கும் வேற எனக்கு வலி, எவ்வளோ வலினா தாங்கிட்டு இருக்கிறேன். நான் தூங்கியே எவ்வளவு நாள் ஆகும்.
எவ்வளவு மனசுல நான் தாங்கிட்டு இருக்கிறேன், பாரங்களை தாங்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் அமைதியா இருக்கிற உங்க முன்னாடி நான் சிரிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஒரு தலை பக்கமா செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்குது. தினம் ஏதாவது ஒரு செய்தி, தினம் நம்மளை பத்தி, என்ன பத்தி, இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இதை செஞ்சுட்டான், அப்படி செஞ்சுட்டான். ஆனா அதை மறுத்தோ அதை பத்தி பேசி அப்படி பண்ணனா அது அப்படி நானும் அதை பத்தி தான் பேசினேன். அப்புறம் ஐயா பேருக்கு நம்ம இயக்கம், ஐயா நம்ம இயக்கம் நம்ம சமுதாயத்திற்காக எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால 2 பேரும் சேர்ந்து போட்டதானே சண்டை. அது நேத்து கூட நீதிமன்றத்திலிருந்து வெளியில வரப்போ தீர்ப்பு வந்தது. எனக்கு சுத்தமா மகிழ்ச்சி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, வருத்தம். என் மனசுல அவ்வளவு வலியோட தான் அந்த தீர்ப்பை நான் எதிர்கொண்டேன். நான் பாலு எனக்கு போன் பண்ணி சொன்னப்போ, ஐயா நமக்கு நடத்தலான்னா, அப்படியா சரி, அவ்வளவுதான். யாருக்கு எதிர்த்து தீர்ப்பு? யார் எதிர்த்தியா அந்த தீர்ப்பு? நமக்குள்ளே ஒரு தீர்ப்பா? நமக்குள்ளே எதிர்த்து ஒரு தீர்ப்பா? அது ஒரு தீர்ப்பா? அதனால இது நமக்கு ஏதோ வெற்றி அப்படிலாம் நிச்சயமா என்ன பொறுத்த வரைக்கும் வெற்றி கிடையாது. இது நம்ம குடும்பம், நம்ம எல்லாம் குடும்பம், இவ்வளவு பெரிய குடும்பம், நம்ம கட்சி, நம்ம குடும்பம். அதுதான் என் மனசுல ஆழமா என்னைக்கு நான் கடைசி வரைக்கும் அதுதான் எனக்கு என் மனசுல இருக்கும். ஒரு சில முன்னோடிகள் கூட என்கிட்ட வந்து, ஐயா ஏன் பேசக்கூடாதா, பேசினா சரியா போயிடுமே. எல்லாருடைய மனசுல இருக்குதான், நிச்சயமா நியாயமான கேள்விதான். பேசிட்டா என்ன, பேசாம என்ன இருக்கு? நான் 1 முறை 2 முறை கிடையாது, 40 முறைக்கு மேல நான் பேசியிருக்கிறேன். பேசாமலாம் இல்லை. நேத்து கூட நான் பேசியிருக்கிறேன். எல்லாரையும் வச்சுக்கிட்ட குடும்பம் வச்சு பேசிட்டு இருக்கிறோம். உறவுகள், நண்பர்கள், தெரிஞ்சவர்கள், நம்ம வெல் விஷர்ஸ் சொல்வார்கள். இவங்க எல்லாரையும் வச்சு நான் பேசிதான் இருக்கிறேன். ஆனா என்ன, காலையில ஐயா சரின்னு சொல்லுவாரு. அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்கல்ல, இவனுங்க போய் அங்க போய் இல்ல அப்படி சொன்ன, அடுத்த நாள் காலையில இல்லன்னா அப்படி சொல்லல. அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பேசி கெஞ்சி இல்ல என்ன, நான் எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஐயாவோட மானம் மரியாதை, அதுதான் நமக்கு. அதோட நமக்கு என்ன இருக்குது? அதை நம்ம இழக்கிறது, நம்ம அது என்ன, ஐயாவோட மான மரியாதை இழந்துட்டு அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கணும்? அப்புறம் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டேன், எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன் நான். சரி, அப்புறம் மறுபடியும் இவங்கெல்லாம் சரி குழப்பம் பண்ணி இல்ல வேணாம் முடியாது. கடைசியில் என்ன, இப்ப என்ன, கொஞ்சம் நல்லா இருக்க முடியும் இல்ல, நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகளை 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போடுவோம்னு சொன்னது ஒத்துக்கிட்டார். 10 நாளுக்கு 15 நாளுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டார். இப்ப 4 கஞ்சி 5 நாள் நல்லா இல்ல, நான் மட்டும் தான் போடுவேன். அது நான் என்னால நிச்சயமா ஒத்துக்க முடியாது, நிச்சயமா ஒத்துக்க முடியாது. ஏன்னா அது உள்ள நான் போக வேண்டிய விருப்பம் இல்லை எனக்கு. அது எனக்கு எல்லாமே சேர்ந்து பண்ணணும். அது ஒரு கட்சி, ஒரு இயக்கம். சில பேர் என்ன சொன்னாங்க மேடையில கூட, நிரந்தர தலைவர். எந்த இயக்கத்துக்கும் நிரந்தர தலைவர் கிடையாது, நிரந்தர நிறுவனர் தான் தலைவர். என்பது நீங்க முடிவு பண்ணிட்டு தான், பொதுக்குழு முடிவு பண்ணதான் தலைவர். நீங்க யாரு முடிவு பண்றீங்களோ அவங்க தான் தலைவர். நம்ம கட்சி ஜனநாயக கட்சி. இதுல நீ தான் தலைவர், நீ தான் பொதுச் செயலாளர், நீ தான் பொருளாளர், நீ தான், அதெல்லாம் இல்ல. நம்ம கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டி, பொதுக்குழு. நீங்க தான் நம்ம கட்சியினுடைய பலம். நீங்க தான், யூ ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் இன் தி பார்ட்டி. பொதுக்குழு நீங்க முடிவு பண்ணாதான். நீங்க கடந்த முறை என்னை தேர்வு செய்தீர்கள், 3 ஆண்டு காலம் எனக்கு கொடுத்தீர்கள். இன்று இன்னும் 1 ஆண்டு காலம் எனக்கு மீண்டும்
தலைவர் பொறுப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த தேர்தலில் மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கு புகட்டுவார்கள். ஏன்னா இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்கள் பெண்கள் ஒரு ஓட்டு கூட திமுக போட மாட்டாங்க. அவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்புனா பெண்கள்னா என்ன, சின்ன பிள்ளைகளையா, பெண் பிள்ளைகள் 4 வயசு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, 8 வயசு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. தினம் செய்திகள் வந்துட்டு இருக்கு. கேட்டா நாங்க ஒவ்வொரு சம்பவம் நம்ம எப்படி நாங்க காப்பாற்றுவோம், ஏதோ அங்கங்க நடக்குது. அங்கங்க எப்படியா நடக்கும்? அந்த சூழலை நீங்க ஏற்படுத்திருக்கிறீங்கல்ல. குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது, எங்க பார்த்தாலும் அபின் காக்கைன் ஹெரோயின் போதைப் பொருட்கள் கிடைக்குது, எங்க பார்த்தாலும் மது கிடைக்குது. போதையெல்லாம் அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியல, மிருகமா மாறிடுறான். அப்புறம் ஏன் அதை விற்க வைக்கிறீங்க? ஏன் நீங்க விற்கிறீங்க? ஏன் அனுமதிக்கிறீங்க? அதெல்லாம் நான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், என்கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காது. ஏன்னா ஒண்ணு மது இருக்காது, போதைப் பொருட்கள் இருக்காது. அதை மீறி யாராவது இப்படி பண்ணிக்கின்னு ஒருத்தம் பண்ணா போதும், முடிச்சிடணும். அவ்வளவுதான். ஒருத்தனை முடிச்சுட்டா அடுத்தது யோசிப்பானா, ஐயோ நம்மளெல்லாம் உள்ளெல்லாம் தள்ள மாட்டான், முடிச்சுடுவான். அந்த பயம் இருக்கணும். அந்த பயம் இருந்தாதான் இந்த மிருகங்கள்லாம் அடங்கி கிடக்கும். இந்த பயம் இருக்கணும். இதான் செய்யணும். இதுக்கு தைரியம் வேணும்யா, இதுக்கு தில்லு வேணும். இவங்க கிட்ட இருக்குதா? இருக்கு. இதை அதே போன்ற தமிழ்நாட்டில் இந்த சட்டமன்ற தேர்தல் ஒரே ஒரு விவசாயி கூட ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு விவசாயி கூட ஓட்டு போட மாட்டாங்க இந்த திமுக. அவ்வளவு கோபத்தில் இருக்கின்றார்கள். இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒண்ணு காசு கொடுத்துடலாம், இதை கொடுத்துடலாம், அதை கொடுத்துடலாம். எதை கொடுத்தாலும் நான் போறது கிடையாது. என்னுடைய ஒரு ஆசை, சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்கட்சியா கூட இருக்கக்கூடாது. அந்த நிலை வரும், நான் வர வைப்பேன். நீங்க பார்த்துட்டே இருங்க, நிச்சயமா அதை நான் வர வைப்பேன். அதை பண்ணுவேன், என்னால முடியும். அதில் வியூகங்கள் இருக்கிறது. அது வியூகங்களை வகுத்து அதை செயல்படுத்துவது நீங்கள் தான். உங்களை நம்பிதான் இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கிற மேடையில, புரியுதா? உங்களை நம்பிதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அதனால நீங்க தான் அதெல்லாம் செய்யணும். நீங்க தான் அதை செய்து அதை முடிக்க வேண்டும். நிச்சயமாக அதை பல மாற்றங்கள் நாம் கொண்டு வருவோம். நம்ம நெருக்கத்துக்கு வந்துட்டோம். கொஞ்ச நாள் தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளோ காலமா கஷ்டப்பட்டு ஐயாவுடைய கனவு பார்த்தீங்கன்னா 46 வருஷம், 46 ஆண்டு காலம் உழைத்து கொள்கைகளை வகுத்து போராட்டம் செய்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு கூட ஐயாவுடைய கனவு ஒண்ணு நிறைவேற்றல. இடஒதுக்கீடு 20% நமக்கு ஒட்டுமொத்தமா கிடைச்சி வாங்கியிருக்கு. ஆனாலும் இந்த சமுதாயத்துக்கு தனியாக கிடைக்கணும். பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இருக்க வேண்டும். வன்னியர்கள் போன்று இருக்கின்ற மற்ற சமுதாயங்களுக்கு அதுக்கு அவங்க சமுதாயத்துடைய சமூக பின்தங்கிய நிலை, மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கு இடஒதுக்கீடு, அவர்களுக்கு நலத்திட்டங்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள், இதெல்லாம் உருவாக்கு. அதெல்லாம் நம்மள மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா நமக்கு அது உணர்வு பூர்வமா நமக்கு நம்ம டிஎன்ஏல இருக்கு, ரத்தத்தில் இருக்கு, டிஎன்ஏல இருக்குது. அதெல்லாம் எல்லாம் செய்யணும், அந்த மக்களுக்கு செய்யணும்னு என்னோட டிஎன்ஏல இருக்கு. மற்ற எந்த கட்சிக்கும் அது மாதிரி எண்ணமும் கிடையாது, அபிப்பிராயம் கிடையாது, எண்ணம் கிடையாது. அவங்க மற்ற கட்சியெல்லாம் இந்த தேர்தல் எப்படி வெற்றி பெறலாம், எப்படியாவது ஜெயிக்கணும். நம்ம அப்படி கிடையாது. எப்படி இருந்தாலும் சரி நம்ம அணுகணும், வேகமா செய்யணும். ஆனாலும் அதே நேரத்திலே வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைய போகின்றோம். நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இருக்க வேண்டும். அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதில் ஏற்றுங்கள். ஒரு வாரத்துக்கு முன்பு டெல்லியில எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. அந்த லெட்டர்ல என்ன சொல்லிருக்குன்னா, மாம்பழம் சின்னம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. டி நகர், என்னுடைய டி நகர் ஆபீஸ் 10th எலக்ட்ரி டி நகருக்கு அந்த லெட்டர் அதில் நமக்கு மாம்பழம் சின்னம் நம்ம கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்தி நம்ம பீகார் சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நம்ம போட்டியிடலாம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்திருக்கிறாங்க.
அதனால இதெல்லாம் இன்னும் எவ்வளவோ இருக்குது. இதெல்லாம் இப்போ நம்ம இது இப்படிலாம் நம்ம நிறைய விஷயம் நான் வெளியில சொல்ல மாட்டேன். அதனால அன்றாடம் நடக்கும். அது என்ன நடக்கணுமோ சரியா நடக்கும். மீண்டும் நான் சொல்றேன், நம்ம இவங்க நமக்கு போட்டி, இவங்க நம்ம எதிரி, அதெல்லாம் நம்ம எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாம் என்னுடைய ஆசை விருப்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம பண்ணணும். அந்த நோக்கம் விருப்பம் நமக்கு சின்ன ஒரு இடத்துல பலவீனமா இருக்கக்கூடாது. எல்லாம் வாங்க எல்லாம் வழி நடத்தி எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஒற்றுமையா செய்ய வேண்டும் என்ற நோக்கம், அந்த எதிர்பார்ப்பு தான் என்னிடம் இருக்கிறது. மீண்டும் சொல்கின்றேன், அந்த பிடிவாதத்திற்கு நான் பிடிவாதக்காரன் கிடையாது. நான் உறுதியானவன், ஆனா பிடிவாதக்காரன் கிடையாது. யாராவது சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ண நான் கன்வின்ஸ் ஆகுது. இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது. அதனால மீண்டும் பல செய்திகளை என்னால வெளியில சொல்ல முடியாது, சொல்ல போறதும் கிடையாது. ஆனாலும் அதே வேளையில என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன். உங்களை நிச்சயமாக ஒருபொழுதும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். நீங்க மேடையில் இருக்கின்றவங்க யாருமே, நிர்வாகிகளும் சரி, யாரையும் நான் என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது. அதுக்காகத்தான் இது போன்ற சூழல் இருக்கிறது. அதனால இதையெல்லாம் நாம் அதை கடந்து வருவோம், கடந்து நாம் செல்வோம், நம்முடைய இலக்குகளை அடைவோம், நம்முடைய கனவுகளை, ஐயாவுடைய கனவுகளை, நம் முன்னோடிகளுடைய கனவுகளை நாம் நிறைவேற்றுவோம், தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம்.